இன்றைக்கி நம்ம கத்தரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக வெந்தயம், வெள்ளைப்பூடு, உருட்டு உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய், 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே பேனில் நான் ஒரு 7 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ சட்னிக்கு புளி சேர்க்குறேன் நான். கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம வறுத்ததை தனியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதோடு சேர்த்து இந்த கத்திரிக்காய், தக்காளி, புளியும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிள்ளை, 2 மிளகாய் வத்தல் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.